வேவ்லெங்த் அசோசியேட்டட் வித் எ பார்ட்டிகல். ஒவ்வொரு பார்ட்டிகளோடையும் அசோசியேட் ஆயிருக்கக்கூடிய வேவ்லெங்த்தோட வேல்யூ வந்து என்ன, எந்த பார்ட்டிகளுக்கு வேவ்லெங்த் அதிகமா இருக்கு, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்கிறத நீங்க எனக்கு இப்ப கமெண்ட் பண்ணணும். இப்ப நம்ம அந்த கொஸ்டின்ஸ் கான்செப்ட் வந்து என்னங்கிறத பார்த்துடலாம். இப்ப பாருங்க, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அண்ட் ஆல்பா பார்ட்டிகல், இந்த 4 பார்ட்டிகல் தான் கேட்பாங்க. இந்த பார்ட்டிகளுக்கு வேவ் லெங்த் என்ன இருக்கும், அது நானோமீட்டர்லயும் கொடுத்துருக்கோம், ஆம்ஸ்ட்ராங்லயும் கொடுத்துருக்கோம். இப்ப எலக்ட்ரானுக்கான வேவ் லெங்த் பாருங்க, லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1.227 டிவைட் பை ரூட் வி நானோமீட்டர். அதே இது ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா 12.27 பை ரூட் வி ஆம்ஸ்ட்ராங்கிறது வரும். புரோட்டானுக்கு இந்த வேல்யூ பாருங்க 0.0286 பை ரூட் வி நானோமீட்டர். அதே இது வந்து பாருங்க ஆம்ஸ்ட்ராங் சொல்லும்போது 0.286 பை ரூட் வி ஆம்ஸ்ட்ராங்கிறது கொடுப்பாங்க. நியூட்ரானுக்கு பாருங்க 0.0202 பை ரூட் வி நானோமீட்டர். அதே ஆம்ஸ்ட்ராங்ல 0.202 பை ரூட் வி ஆம்ஸ்ட்ராங் சொல்லலாம். ஆல்பா பார்ட்டிகல் இதோட வேல்யூ பாருங்க 0.0101 பை ரூட் வி நானோமீட்டர். ஆம்ஸ்ட்ராங்ல சொல்லும்போது 0.101 பை ரூட் வி ஆம்ஸ்ட்ராங் சொல்லலாம். இதுல வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரானுக்கு வந்து பாருங்க பார்ட்டிகளோட சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அதுக்கான வேவ்லெங்த் வந்து அதிகமா இருக்கு. அதே இது ஆல்பா பார்ட்டிகளோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அதுக்கான வேவ்லெங்த் வந்து பார்த்தோம்னா கம்மியா இருக்கும். அப்ப பார்ட்டிகள் எந்த அளவு சின்னதா இருக்கோ அந்த அளவு வேவ்லெங்த் அதிகமா இருக்கும், எந்த அளவு பார்ட்டிகளோட சைஸ் பெருசா இருக்கோ அந்த அளவு வேவ்லெங்த் கம்மியா இருக்கும். சரியா? அப்ப இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய தடவை கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இன்னொன்னு, இந்த வி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல், இதோட வேல்யூ வந்து என்னன்னா 100,000 அந்த மாதிரி இதை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அப்ப வேவ்லெங்த் லாம்டாவோட வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க, மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கிறது நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.